உங்கள ஒருத்தர் கடுமையா அவமானப்படுத்தும் போது, இல்லைன்னா திட்டுறப்போ நீங்க உடனே ஆத்திரப்பட்டு திருப்பி தாக்கினா, உண்மையிலே அந்த இடத்துல நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ம் 100க்கு 100% உண்மை. ஏன்னா, கோபம் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு ஆயுதம் கிடையாது. அது உங்கள நீங்களே அழிச்சிக்க, மத்தவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு சாவி. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் பலருக்கும் தெரிஞ்ச, ஆனா ரொம்ப சிலரே முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம். ஆமா, அதாவது கோபத்தை ஜெயிக்க புத்தர் சொல்லிய ஆன்மீக ரகசியங்கள். ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது காட்டுல தவம் பண்ற முனிவர்களுக்கானதோ, இல்ல தத்துவ புத்தகங்கள்ல தூங்குற வரிகளும் கிடையாது. இல்ல, நிச்சயமா கிடையாது. சொல்லப்போனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தர் சொன்ன இந்த எளிய கருத்துகளுக்கு பின்னாடி இன்றைய நவீன நரம்பியல் அழிவியலும், அதாவது நியூரோ சயின்ஸும் உளவியலும் ஆச்சரியப்படுற மாதிரி பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அதேதான். அன்றாட வாழ்க்கையில டிராஃபிக்ல வர்ற எரிச்சல், இல்ல ஆபீஸ் மீட்டிங்ல நடக்கிற அவமானங்கள், இதுல எல்லாம் இந்த ரகசியங்களை எப்படியோ ஒரு ஹேக் மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம தோண்டி எடுக்க போறோம். சரி, இத விரிவாக பார்ப்போம். முதல்ல கோபத்தோட அடிப்படை இயல்பு. கோபம்னா என்ன, அது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நாம உடைக்கணும். இப்போ இதுல புத்தரோட ரொம்ப முக்கியமான ஒரு உருவகம் வருது. அதாவது கோபம் அப்படிங்கிறது மத்தவங்களை எரிக்க நினைச்சு நாமே ஒரு கொதிக்கும் நெருப்பு துண்ட நம்மளோட வெறும் கைகள்ல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கறதா அந்த வரி. கொதிக்கும் நெருப்பு துண்டையா? ஆமா. இத மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண அட்வைஸ் மாதிரி தெரியும். ஆனா சைக்கலாஜிக்கலா இதுல ஒரு நுட்பமான உண்மை இருக்கு. அந்த நெருப்பு துண்டை நீங்க எதிராளி மேல வீசுவீங்களா, இல்ல அந்த இலக்கை தாக்குவீங்களா, ம், இல்ல வீசுறதுக்கு முன்னாடியே உங்களை யாராவது தடுத்து நிறுத்துவாங்களா அப்படிங்கறதுலாம் ரெண்டாவது விஷயம். அத கையில் எடுத்த அந்த முதல் நொடியிலேயே உங்களோட சொந்த கைகள் எரியத் தொடங்கிடுது. அட ஆமால்ல. கண்டிப்பா. கோபம் பொறக்கிற அந்த வினாடியே அது உங்க உடலோட அமைப்பை சிதைக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் இருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். அந்த நெருப்ப நாம வீசுறதுக்கு முன்னாடியே நம்ம கை எரியுது அப்படிங்கறத நான் நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. இப்போ எனக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் கூட பிரச்சனைன்னு வச்சுப்போம். நான் அவர் மேல பயங்கர கோபத்துல இருக்கேன். அவர் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பார், இல்ல டிவில ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பார். கரெக்ட். ஆனா நானும் நடுராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம ரத்த அழுத்தம் எகற, அவன நாளைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு எனக்கு நானே பேசிக்கிட்டு குதிச்சிட்டு இருப்பேன். ஆமா, நாமளே விஷத்தை குடிச்சிட்டு எதிரி சாகணும் காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இது. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்போ எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்னது? நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நாம கோவப்படுறது முற்றிலும் நியாயமானதா இருக்குமே. அதாவது ஒருத்தர் என்ன வேணும்னே ஏமாற்றுறார், இல்ல என் உழைப்ப திருடுறார் அப்படின்னா எனக்கு கோபம் வர்றது இயற்கை தானே. அப்படி ஒரு நியாயமான கோபம் வரும்போது அது எப்படி நெருப்பு துண்டுன்னு சொல்லி ஒதுக்க முடியும்? அந்த கோபம்தான் எனக்கு நியாயத்தை பெற்றுத்தரும் ஆயுதம் இல்லையா? இது ஒரு அபாரமான கேள்வி. நாம எல்லாரும் சிக்கிக்கிற மிகப்பெரிய உளவியல் பொறி இந்த நியாயமான கோபம் அப்படிங்கிறது தான். ஓ அப்படியா? ஆமா, நீங்க ஏமாற்றப்பட்டீங்க, அவர் செஞ்சது 100% தப்பு, அதனால உங்களுக்கு கோபம் வர உரிமை இருக்கு. இதெல்லாம் லாஜிக் படி சரிதான். சரி. ஆனா உங்க மூளைக்கும் உடம்புக்கும் இது நியாயமான கோபமா இல்ல அநியாயமான கோபமா அப்படிங்கறதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. ஆடா, மூளைக்கு அது தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. மூளையை பொறுத்த வரைக்கும் கோபம் அப்படிங்கிறது ஒரு ரசாயன புயல், அதாவது ஒரு கெமிக்கல் ஸ்டார்ம் மட்டுமே. நீங்க நியாயமான கோபத்துல இருக்கும்போது மூளையில என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? டோபமைன் அப்புறம் ஆட்ரினலின், இந்த 2 ஹார்மோன்களும் அதிக அளவுல சுரக்குது. நான் தான் சரி, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த உணர்வு மூளைக்கு ஒரு விதமான போதைய தருது. ஓஹோ, அப்படியென்றால் நியாயமான கோபம் அப்படிங்கிறது நியாயம் கேட்கறத விட நம்ம மூளைக்கு நாமளே கொடுத்துக்கிற ஒரு வகை போதைன்னு சொல்றீங்களா? ஆமா, அதனாலதான் அந்த கோபத்தை விட்டுவிட நமக்கு மனசு வர்றதில்லையா? சரியா சொன்னீங்க. நாமே விரும்பி அந்த நெருப்புத் துண்ட கையில புடிச்சுக்கிறோம். ஏன்னா தார்மீக ரீதியா நாம உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற நம்ம ஈகோக்கு அது சாப்பாடு போடுது. ஈகோவை திருப்திப்படுத்துது. அதேதான். ஆனா உண்மை என்னன்னா, கோபம் எவ்வளவுதான் நியாயமானதா இருந்தாலும் அது உருவாக்குற கார்டிசோல் அப்படிங்கிற மனதழுத்த ஹார்மோன் உங்களோட சொந்த உடம்பையும் மன அமைதியையும் தான் முதல்ல தின்னு தீர்க்குது. கார்டிசோல் அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆச்சே. ஆமா, நெருப்புக்கு இது நல்லவனோட வீடு, இது கெட்டவனோட வீடுன்னு பிரிக்க தெரியாது. பத்திக்குச்சுன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிடும்.
அது போலதான் உங்களோட நியாயமான கோபமும். ரொம்ப ஆழமான விளக்கம் இது. இத உணர்றதான் முதல் படி. கோபத்தை நியாயப்படுத்துறத நிறுத்திட்டு அது நம்மளோட சொந்த பயாலஜிக்கல் சிஸ்டமை எப்படி டேமேஜ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். இது பலரோட சிந்தனையே முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு பார்வை. கோபம் அப்படிங்கிறது நம்மளை நாமே எரிச்சுக்கிற ஒரு போதை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ யாராவது நம்ம காயப்படுத்தும் போது அந்த நெருப்பு நமக்குள்ள பத்திக்காம இருக்க அடுத்த நொடியே நாம என்ன செய்யணும்? இங்கிருந்து தான் புத்தரோட அடுத்த ஆழமான ரகசியம் வருது. என்ன அது? எதற்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அது. அதாவது உடனடியா எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாதீங்க. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதை நான் வேறொரு கோணத்துல பாக்குறேன். இது எப்படி இருக்குன்னா, நம்ம மனசோட ரிமோட் கண்ட்ரோலை எதிராளியோட கையில கொடுத்துட்டு அவர் மாத்திர சேனல்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான உதாரணம். இல்லைங்களா? அவர் உங்களை அவமானப்படுத்தின உடனே நீங்க உடனடியா கத்தணும்னு அவர் நினைக்கிறாரு, நீங்களும் அதையே செய்றீங்க. ஆமா, அவர் விரும்புறத நீங்க செய்றீங்க. ஆனா இந்த உடனே ரியாக்ட் பண்ணாதே அப்படிங்கறத நடைமுறையில எப்படி செயல்படுத்துறது? ஒருத்தன் மூஞ்சுக்கு நேரா திட்டுறப்போ அமைதியா இருக்கிறது சாத்தியமா? இங்கதான் நாம கொஞ்சம் நரம்பியல் அறிவியல, அதாவது நியூரோ சயின்ஸ உள்ள கொண்டு வரணும். இத புத்தர் தத்துவமா சொன்னார், ஆனா இன்னைக்கு அறிவியல் அதை நிரூபிக்குது. எப்படி? யாராவது உங்களை காயப்படுத்தும் போது உங்க மூளையில உள்ள அமிக்டாலா அப்படிங்கிற உணர்ச்சி பகுதி உடனடியா செயல்பட தொடங்குது. இது ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி. அலாரம் சிஸ்டம். இது செயல்பட தொடங்குனதும் லாஜிக்கா சிந்திக்கிற மூளையோட பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட இணைப்பை தற்காலிகமா துண்டிச்சிடுது. ஓ, இணைப்பே கட் பண்ணிடுவான். ஆமா, இதுக்கு பேர் தான் அமிக்டாலா ஹைஜாக். உங்க மூளைய உங்களோட உணர்ச்சிகள் கடத்திடுது. அடக்கடவுளே. அதாவது அந்த வினாடியில நமக்கு சிந்திக்கிற திறனே இருக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. அதனாலதான் கோபத்துல நம்ம என்ன பேசணும்னு நமக்கே பல நேரங்கள்ல தெரியறது இல்லையா? அதுதான் உண்மை. உணர்ச்சிகளால் கடத்தப்பட்ட மூளை வெறும் தற்காப்பு தாக்குதலை மட்டுமே நடத்தும். மிருக மாதிரி. ஒரு மாதிரி அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லலாம். அதேதான். ஆனா இந்த ரசாயன புயல் மூளையில நீடிக்கிற நேரம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு அரை மணி நேரம்? இல்ல, வெறும் 90 வினாடிகள் மட்டுமே. என்னது? வெறும் 1.5 நிமிஷமா? ஆமா, 90 செகண்ட்ஸ். நீங்க எந்த எதிர்வினையும் ஆற்றாம அந்த முதல் 90 வினாடிகள் அமைதியா இருந்துட்டா அந்த அமிக்டாலா ஹைஜாக் முடிஞ்சு சிந்திக்கிற மூளை மீண்டும் முழிச்சுக்கும். ஓ. புத்தர் சொல்ற அந்த சில நிமிட அமைதி அப்படிங்கிறது மூளைக்கு தேவையான இந்த 90 வினாடி அவகாசத்தை கொடுக்கறது தான். உடனடியா ரியாக்ட் பண்ணும்போது நீங்க விலங்கோட உணர்ச்சியால செயல்படுறீங்க. தாமதமா ரியாக்ட் பண்ணும்போது நீங்க மனிதனோட அறிவால செயல்படுறீங்க. வாவ், இது மூளைக்குள்ள நடக்கிற அறிவியல். ஆனா வேகமா இயங்குற இன்றைய கார்ப்பரேட் உலகத்துல இல்ல சாதாரண சமூக வாழ்க்கையில இது எப்படி பயன்படுத்துறது? அதாவது இப்போ ஒரு மீட்டிங்ல எல்லார் முன்னாடியும் ஒருத்தர் ஏன் ப்ராஜெக்ட கடுமையா விமர்சிக்கிறாரு. நான் அந்த 90 வினாடிகள் அமைதியா பார்த்துட்டு இருந்தா மத்தவங்க என்ன ரொம்ப பலவீனமானவன்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல அவர் சொன்ன குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா? நடைமுறை உலகத்துல இந்த அமைதி எனக்கு எதிரா திரும்பாதா? இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, உடனடியாக பதிலடி கொடுக்காம தாமதமா எதிர்வினை ஆற்றுவது, அதாவது டிலேயிங் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒருபோதும் பலவீனத்தோட அறிகுறி கிடையாது. அப்படியா? சொல்லப்போனா அந்த சூழ்நிலையோட முழு கட்டுப்பாட்டையும் உங்க கைகளுக்கு கொண்டு வர மாபெரும் தந்திரம் அது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அந்த கார்ப்பரேட் மீட்டிங்கே எடுத்துக்குவோம். உங்களை கோவப்படுத்துற நபர் நீங்க ஆத்திரப்படணும், நிதானத்தை இழந்து ஏதாவது தப்பா பேசி மாட்டிக்கணும் தான் உங்களை தூண்டுறார். கரெக்ட். நீங்க உடனடியா கத்தினா அவர் விரிச்ச வலையில நீங்க விழுந்துட்டீங்க. அவர் உங்க விளையாட்ட தீர்மானிக்கிறார். ஓ, அவர் என் ரிமோட் கண்ட்ரோல்ல அழுத்துறார், நான் சேனல் மாறுறேன். அதேதான். ஆனா நீங்க அமைதியா கண்களை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட இல்ல எந்த சலனமும் இல்லாம சில வினாடிகள் மௌனமா இருந்து பாருங்க. அந்த அறையில உள்ள ஒட்டுமொத்த அழுத்தமும் பிரஷரும் உங்களை கேள்வி கேட்ட அந்த நபரை நோக்கி திரும்பும். அட ஆமால, இவன் ஏன் அமைதியா இருக்கான், நாம கேட்டது தப்போ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வரும். அந்த மௌனம் அப்படிங்கிறது தோல்வியோ ஒப்புக்கிறது கிடையாது. பின்னென்னது அது? அது நீ வீசுற தூண்டில்ல நான் சிக்க மாட்டேன், இந்த உரையாடலோட வேகத்தை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லாம சொல்ற ஒரு அதிகார பிரகடனம். வாவ். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பலவீனம் மற்றும் பலம் அப்படிங்கிறதுக்கான நம்ம வரையறைகளையே நம்ம மாத்தி அமைக்கணும். கண்டிப்பா. பெரிய குரல்ல கத்துறவங்க, டேபிள ஓங்கி அறையிறவங்க, பயமுறுத்துறவங்க தான் வலிமையானவர்கள்னு ஒரு பொதுவான பிம்பம் சமூகத்துல இருக்கு. ஆனா புத்தரோட பார்வை இதுக்கு நேர்மாறானது. ஆமா, அமைதியா இருக்கிறவன் தான் உண்மையான பலசாலி அப்படிங்கிறது தான் அவர் பார்வை.
இத சிந்திக்கும்போது எனக்கு குங்ஃபு இல்ல ஐக்கிடோ மாதிரி தற்காப்பு கலைகள் தான் நினைவுக்கு வருது. ஐக்கிடோவா? எப்படி சொல்றீங்க? அந்த பயிற்சிகள்ல எதிராளி முழு பலத்தோட நம்மள தாக்க வரும்போது நாமும் எதிர்த்து பலத்தை பிரயோகிக்கிறது இல்ல. ஆமா. மாறாக சற்று நகர்ந்து எதிராளியோட அந்த வேகத்தையும் எடையுமே அவருக்கு எதிரா திருப்பிடுவாங்க. ம். புத்தர் சொல்ற இந்த அமைதி அப்படிங்கிறது ஒரு வகையான மனசுக்கான தற்காப்பு கலை தான் போல. ரொம்ப மிகச்சரியான ஒப்புமை இது. எதிராளியோட கோப உணர்வை அவங்களுக்கு எதிராகவே திருப்புவது. கத்துவது அப்படிங்கிறது ரொம்ப எளிய பழமையான ஒரு விலங்கு நிலை. அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். ஆமா. ஒரு சின்ன குழந்தைக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கலனா அது உடனே கத்தி அழும். கத்துறதுக்கு யாருக்கும் எந்த பயிற்சியும் தேவையில்லை. உண்மைதான், அது நேச்சுரலா வந்துரும். ஆனா கொந்தளிப்பான சூழ்நிலையில ஒரு புயலோட மையத்துல நின்னுகிட்டு அந்த உணர்ச்சிகளை அறிவால அடக்கி மௌனத்தை கவசமா அணியறது தான் உண்மையான மனித பரிணாமத்தோட உச்சம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது சாதாரணமானது இல்ல, அது மிகப்பெரிய கட்டமைப்பு உறுதி. அதாவது ஸ்ட்ரக்சுரல் இன்டெகிரிட்டி. ஒரு பலவீனமான கட்டடம் சின்ன காத்துக்கே ஆடும், சத்தமிடும். ஆனா மிக ஆழமான அடித்தளம் கொண்ட உறுதியான கட்டடம் புயல்ல கூட அமைதியா நிக்கும். அந்த அமைதிய பழகுறது கடினம்தான். உங்க ஈகோ கடுமையா பாதிக்கப்படலாம். கண்டிப்பா ஈகோ தடுக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த எளிய சத்தமிடுற பாதையை தவிர்த்துட்டு கடினமான அமைதியோட பாதையை தேர்ந்தெடுக்கும்போது நீங்க உணர்ச்சி ரீதியா வெல்ல முடியாத ஒரு நபரா மாறுறீங்க. சூப்பர். சரி, இதுவரை நம்ம பேசினதை வச்சு பார்த்தா ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டிட்டோம். சொல்லுங்க. எதிராளி என்னை தாக்குகிறார், நான் உடனடியா ரியாக்ட் செய்யாம அமைதியா இருந்து அந்த சூழ்நிலையை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஜெயிச்சிட்டேன். மீட்டிங் முடிஞ்சிடுச்சு, சண்டை முடிஞ்சிடுச்சு, நான் வெளியே வந்துட்டேன். சரி. ஆனா உண்மையான சிக்கல் இங்க தான் தொடங்குது. நான் வெளியே அமைதியா இருந்துட்டேன், ஆனா என் மனசுக்குள்ள அந்த நிகழ்வு ஓடிக்கிட்டே இருக்க. இது பலருக்கும் நடக்கிற விஷயம்தான். அவர் என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ள ஒரு வடுவா தங்கிடுதே. வெளியில சண்டை போடாததால உள்ளே அந்த நெருப்பு பொஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மிச்ச நெருப்பு என்ன செய்யறது? அதை எப்படி அணைக்கிறது? இது தவிர்க்க முடியாத ஒரு உளவியல் சிக்கல். அந்த நெருப்பை அணைப்பதற்கான ஒரே வழிதான் புத்தர் சொல்ற அடுத்த மற்றும் உச்சகட்ட ரகசியம். அது என்ன? மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நம்ம காயப்படுத்தினவங்கள நினைச்சு மனசுக்குள்ள தொடர்ந்து கோபப்படுறது வெளியில காட்டிக்கலைனாலும் நம்மளோட சொந்த மனச சோர்வடைய வைக்கும். ஆமா, ஒரு மாதிரி எனர்ஜி ட்ரைன் ஆயிடும். கண்டிப்பா. இது ஒரு நாள்பட்ட மன அழுத்தமா, அதாவது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறி உடம்பையும் கெடுக்கும். மன்னிக்க கத்துக்கிட்டா ஒரு பெரிய பாறாங்கல்ல தலையிலிருந்து கீழே இறக்கி வச்சது போல மனசு லேசாகும். மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்காக இல்ல, அது உங்களுக்காக மட்டுமேன்னு புத்தர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கலாம். ஆனா நடைமுறையில எனக்கு இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒருத்தர் என் நம்பிக்கையை உடைச்சிட்டார், இல்ல எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார். அவரை நான் மனசுக்குள்ள மன்னிக்கிறேன்னா அவர் செஞ்ச அந்த துரோகத்தை நான் ஏத்துக்கிறேன்னு அர்த்தமாகாதா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. சரி, பரவாயில்ல, நீ என்னை ஏமாத்துனது சரிதான் அப்படின்னு நான் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கற மாதிரி ஆயிடாதா? ஒருத்தன் செஞ்ச அநீதி அப்படியே விட்டுடுறது எப்படி சரியான தீர்வாமையும்? இங்கதான் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான உளவியல் அர்த்தத்தை நாம உடைக்கணும். மன்னிப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் எதிராளியோட செயலை அங்கீகரிக்கிறதோ இல்ல அவங்க செஞ்சதை நியாயப்படுத்துறதோ கிடையாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இதை எப்படி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களை கத்தியால குத்திட்டார். ஐயோ, சரி சொல்லுங்க. கத்தியால குத்துனவரை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது, அவரை சட்டத்தின் முன் நிறுத்துறதெல்லாம் வெளிப்புறச் செயல்கள். அதை நீங்க தாராளமா செய்யலாம். ஆமா, அது செஞ்சுதான் ஆகணும். ஆனா உங்க உடம்புல ஏற்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போடுறதும் தையல் போடுறதும் உங்களுக்கான சிகிச்சை இல்லையா? மன்னிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கான சிகிச்சை. வாவ். அதாவது அவங்கள சட்டத்தின் முன் நிறுத்துறது வேற, மனது அளவுல அவங்கள சுமக்காம இருக்கிறது வேறன்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க அவரை மன்னிக்காம அவர் செஞ்ச துரோகத்தையோ அவமானத்தையோ நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனசுக்குள்ள அதையே ஓட விட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ சொல்லுங்க, உங்களை யார தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறது? எதிராளி ஒரு முறைதான் உங்களை காயப்படுத்தினார். ஆனா நீங்க அத நினைச்சு நினைச்சு 1000 முறை உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க. அட கடவுளே, ஆமா. மத்தவங்க செஞ்ச தப்புக்காக உங்க மனச நீங்களே ஏன் தொடர்ந்து தண்டிக்கணும்? அந்த தொடர் தண்டனையிலிருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிற செயலுக்கு பேருதான் மன்னிப்பு. இது உண்மையிலே மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு திறவுகோல் தான். நீ செஞ்ச தப்புக்காக இனி நான் என் மனசை வருத்திக்க மாட்டேன் அப்படின்னு எதிராளியோட நமக்கு இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் தொப்புள் கொடியா அறுத்தெறியறது தான் மன்னிப்பு. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது
ஒரு சுயநலமான செயல், நம்மள நாமே பாதுகாத்துக்கிற ஆரோக்கியமான சுயநலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும்போது ஒட்டுமொத்த பார்வையும் மாறிடுது. கண்டிப்பா. சரி, நாம நமது ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த 4 முக்கிய ரகசியங்களை மீண்டும் ஒரு முறை நமக்காக தொகுத்திடலாம். சரி, சொல்லுங்க. முதலாவது, எதற்கும் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. அமிக்டாலா ஹைஜாக்ல இருந்து தப்பிக்க அந்த 90 வினாடிகள் அமைதியை கையாளுங்க. ம். ரெண்டாவது, உங்க மனசோட ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. கரெக்ட். மூணாவது, அமைதியை காப்பாத்துங்க. அந்த அமைதி தான் உங்களோட உண்மையான பலம், எதிராளியோட எடைய அவங்களுக்கே திருப்பி கொடுக்கிற உளவியல் தற்காப்பு. ஆமா. நாலாவது மற்றும் மிக முக்கியமானது, மன்னிக்க கத்துக்கோங்க. அந்த மன்னிப்பு எதிராளிய சுதந்திரமா விடுறதுக்காக இல்ல, உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறதுக்காக, உங்க சொந்த மனசோட காயங்களை ஆற்றுப்படுத்துறதுக்காக. இந்த 4 படிகளும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையவை. கோபம் அப்படிங்கிற உணர்வை அதோட ஆணி வேர்லிருந்து பிடுங்கி எரிஞ்சு நம்ம மூளையையும் உடலையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு முழுமையான அறிவியல் தான் இது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வர்றேன். கடந்த வாரம் இல்ல சமீபத்துல நீங்க யாரு கூடயாவது மிக கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டு அந்த தருணத்தை ஒரு நிமிஷம் உங்க நினைவுல கொண்டு வாங்க. அது ஆபீஸ்ல நடந்திருக்கலாம், இல்ல வீட்ல நடந்திருக்கலாம். அந்த பதற்றமான சூழ்நிலையில நீங்க உடனே கத்துனதுக்கு பதிலா வெறும் 90 வினாடிகள் மௌனமா இருந்து அந்த சூழ்நிலைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தா அந்த நாள் எவ்வளவு வித்தியாசமா மாறி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஆமா, நிம்மதியா தூங்கியிருப்பீங்க இல்லையா? நிச்சயமா உங்க தூக்கம் கெடாம இருந்திருக்கும். இறுதியா இதையெல்லாம் விவாதிச்ச பிறகு ஒரு சிந்தனை உங்க மனசுல விதைச்சிட்டு செல்ல விரும்புறோம். கோபம் அப்படிங்கிறது நாமே பிடிச்சிட்டு இருக்கிற நெருப்பு, மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கான மனநல சிகிச்சைன்னு பார்த்தோம். ஆமா. அப்படியானால் ஒவ்வொரு முறையும் நம்ம கோபப்படும் போதும் நம்ம சண்டை போடுற மிகப்பெரிய எதிரி வெளியே வேற யாரும் இல்ல, நான் தான். நமது நிம்மதியை கெடுக்கிற அந்த முதல் எதிரி நம்மோட சொந்த மனசுதான். உண்மை. அடுத்த முறை உங்களுக்கு கோபமோட சூழ்நிலை உருவாகும் போது, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, உங்களை நீங்களே எப்படி நடத்த போறீங்க? நீங்களே கொதிக்கும் நெருப்ப கையில புடிச்சு உங்க உடலையும் மூளையும் எரிச்சிக்க போறீங்களா? இல்ல அமைதி மற்றும் மன்னிப்பு அப்படிங்கிற கவசத்தால உங்களை நீங்களே பாதுகாத்துக்க போறீங்களா? அந்த ரிமோட் கண்ட்ரோல் இப்போ உங்க கைகள்ல. சிந்தியுங்கள்.